ஆதிரை வந்து எஃப்ஜே மேலே ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்க. என்னோட ஃபீலிங்ஸோட விளாண்டுட்டு அவன் வந்து என் அவனே கடைசியில் விக்டிம் கார்ட் ப்ளே பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க லாயராக நேற்றே மாதிரி அரோராவை சூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஜட்ஜஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அண்ட் அமித். சுபிக்ஷா கிட்ட மார்னிங்கே சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு நீ கொடுக்கணுண்டி, இந்த கேஸில் நான் ஜெயிச்சே ஆகணுண்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சுபிக்ஷா நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா சொல்லியிருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டே ஜட்ஜ்மெண்ட் என்னங்கிறது முடிவு பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து லாயராக விக்ரமை சூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு விக்ரமை தான் சூஸ் பண்ணணும்னு. ஏன்னா பெரிய ஸ்கில்ஸ் இல்லைன்னா கூட இந்த வீட்டில் வேறு யாருக்கும் அந்தளவுக்கு ஸ்கில்ஸ் கூட இல்லை. அதனால் விக்ரமை சூஸ் பண்ணுறாங்க. ஜட்ஜாக எகெயின் அமித். இப்போ அமித்னா ஜட்ஜ் மாதிரி ஆகிப்போச்சு. இந்த சினிமாவில் ஒரு சில கேரக்டர்ஸ் இவங்க தான் ஃபிக்ஸ் ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி ஆயிடுச்சு ஜட்ஜுனா அமித் அப்படின்னு. ஸோ அந்த கேஸ் நடந்துச்சு. ஸ்டார்ட் ஆன உடனேயே வந்துட்டு ஆமாம் என் பேரில் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து ஆதிரையோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணேன்னு சொல்லி எஃப்ஜே வந்து அவரோட குத்தத்தை ஒத்துக்கிட்டாரு. ஸோ ஆதிரை அவங்க பார்வதி இவங்கெல்லாம் என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அவரை ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணணும், நிறைய சாட்சியெல்லாம் கொண்டு வந்து அவரை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் எஃப்ஜே எப்படி அந்த பெல்ட்டி அடிச்சு ஆமாம் என் பேரில் தப்பு தான், சாரின்னு சொல்லி ஒதுங்கிட்டாரு. ஸோ அதுக்கு வந்து அமித்தும் ஃபேவரபுளாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஆதிரைக்கு ஃபேவரபுளாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அவர் மன்னிப்பு கேட்டாச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு ஆதிரை பார்வதி எல்லாம் அமித் கிட்ட கோவப்படுறாங்க. நீங்கள் எப்படி ஃபுல்லாகவே இது பண்ணாமல் அதை எப்படி உடனே நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே அமித் சொல்கிறாரு, எனக்கு என்னமா தெரியும், அவர் சாரி சொல்லியாச்சு, அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு. அதனால் அதாவது பார்த்தீங்கன்னா அமித் என்ன நினைப்பாருன்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு நினைப்பாரு. இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா ப்ராப்ளத்தை எப்படி பெருசு பண்ணலான்னு நினைப்பாங்க. அவருக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. ஸோ அவர் சாரி சொல்லியாச்சு, முடிஞ்சிருச்சுன்னு முடிச்சு விட்டுட்டாரு. முடிச்சு விட்டுட்டு வெளியில் வந்து சொல்கிறாரு, நான் யாருக்கு ஃபேவரபுளாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேனே அவங்கெல்லாம் வந்து என்னை வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போகிறாரு. ஸோ முடிஞ்சு போச்சு. ஒரு வகையில் வந்து எஃப்ஜே சைட்லேயும் நியாயம் இருக்குது. அவர் ஆரம்பத்தில் ஆதிரை கூட க்ளோஸாக பழகினார். அதுக்கப்புறம் வேண்டாம், இது சரியாக வராது, இங்கே நம்ம அதுக்கு வரல, நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். பட் ஆதிரை அவங்க சொல்ல கேட்கவே இல்லை. திருப்பியே போயிட்டு எஃப்ஜே கிட்ட போய் க்ளோஸ் ஆனாங்க. ஃபஸ்ட்டு 2 பேரும் க்ளோஸாக இருந்தாங்க. அப்புறம் அவர் அந்த இதை ரியலைஸ் பண்ணி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் அவர் இங்கேயும் சொன்னார். ஆனாலும் ஆதிரைக்கு வந்து ஒரு ஆதங்கம், நம்ம வந்து இதனால தான் வெளியே போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க ஆதங்கத்தை தீர்த்துக்கிட்டாங்க. இனிமேல் ஒன்றும் சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.